محمد نبينا بنور هدينا من مكة حبيبي نور سطاع المدينة من صلى صلاته وتحلى بصفاته يا بخت اللي في دله ماشي يشفع له في مماته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، وقال النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار. وقال أيضا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்க்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருபையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மீதும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமாம்கள் ஸலஃப்கள் நல்லவர்கள் முன்னோர்கள் குறிப்பாக இந்த இறையிலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த உரை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்தில் நிறைய அருட்கொடைகளை நிஅமத்துகளை நிறைய வாக்கியங்களை நிறைய பரக்கத்துகளை ரஹ்மத்துகளை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். அவனுடைய கொடுக்கக்கூடிய அந்த நிஅமத்துகள் எண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரத்துல் இப்ராஹிம் என்ற வசனத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை எண்ண ஆரம்பித்தால், அல்லாஹ் என்னென்ன நிஅமத்துகளை கொடுத்தான் என்று எண்ண ஆரம்பித்தால் அது உங்களால் எண்ண முடியாது, எண்ணிக்கை தீர்ந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய அருட்கொடை இன்னும் அதிகமாக இருக்கும். நமக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்துணை படைப்புகளையும் படைத்திருக்கிறார் அல்லாஹ். அதே சொல்லிட்டு இப்ராஹிமுடைய 16வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றார், சஹ்ஹர லக்கும் மா ஃபில் லைல் வன் நஹார் வஷம்ஸ் வல் கமர். இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த இரவு, இந்த பகல், இந்த கடல், இந்த ஆறு, இதெல்லாம் அல்லாஹ் மனிதர்களுக்காக உங்களுக்காக வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஏராளமான வசனங்களை கூறுகின்றார். இது மட்டுமில்லாமல் பொதுவாக எல்லாமே உங்களுக்காக தான் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமும் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் கூறுகின்றார். 2வது அத்தியாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை, "வல்லதி خلق لكم ما في الارض جميعا." அல்லாஹ் அந்த உலகத்தில் அத்துணை படைப்புகளை படைத்த காரணம் ஜமீஅன், எல்லாமே அதில் உள்ளடங்கும். ஜமீஅன் எல்லாமே படைத்ததுக்காக خلق لكم உங்களுக்காக என்று
அல்லாஹ் நம்மை நோக்கி சொல்லுகின்றான். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாமே நமக்காக தான். இந்த சூரியன், இந்த சந்திரன், இந்த எல்லாமே நமக்காக தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த மனித சமுதாயம் இவர்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கால்நடைகள், அதற்காக தான் இந்த வானம், இந்த பூமி, இந்த தண்ணீர் எல்லாமே அல்லாஹ் நமக்காக தான் படைத்திருக்கிறான். அப்ப அந்த நியாமத்துடைய வரிசைகளில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு நியாமத்து ஒன்று இந்த உலகத்தில் அல் இஸ்லாம். அல்லாஹ் அவனை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு அந்த தெளிவை கொடுத்து விட்டார். இந்த இஸ்லாத்துக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அடிப்படை என்ன தெரியுமா? நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அல்லாஹ் சூரத்துல் ஆலி இம்ரான் 3வது அத்தியாயத்தில் தெளிவாக சொல்கின்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் உங்களுக்கு அருள்கொடை கொடுத்திருக்கிறான், உங்கள் மீது அதிகமான நிஅமத்துகளை கொடுத்திருக்கிறான். எப்படி? பஅஸ ஃபீக்கும் ரசூலா, உங்கள் மத்தியிலிருந்து ஒரு நபியை அல்லாஹ் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால், மனிதர்களாக இருந்து நமக்கு மலக்காக வரக்கூடியவர் யாராவது ஒரு தூதராக வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு என்னப்பா தெரியும், பசி பட்டினோடு வாழக்கூடிய மனுஷங்களுக்கு தான் தெரியும், நீங்க என்ன எப்பயுமோ உயிரோடு இருப்பீங்க, எந்த நோய் எந்த கஷ்டம் வராது அப்படின்னு மலக்குமார்கள் மீது நாங்கள் குற்றம் சாட்டி விடுவோம் என்ற காரணத்திற்காக தான் மனிதர்கள் மத்தியில் ஆரம்ப காலம் வரை கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வரை ஒரு மனிதன் நல்லவனாகவே வாழ்ந்து மனிதர்கள் எல்லோரும் நல்லவன் என்ற ஒரு பட்ட பெயரோடு வாழ்ந்த பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தூதராக மாறுகிறார். அப்ப மனிதர்களிடத்திலே ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கக்கூடியவர்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வை நபியாக அனுப்புகின்றார். அப்ப அந்த வரிசையில் நபியுடைய வரிசைகளில் கடைசியாக வந்த தூதர், கடைசியாக வந்த நபி ரசூல் யாரு? நம்முடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர்களுடைய வழிமுறை, அவர்களுடைய சுன்னத்துகளை நம்மளுடைய வாழ்வாக, நம்மளுடைய வாழ்க்கையாக, நம்மளுடைய வழிமுறையாக மாற்ற வேண்டும். அதுதான் இன்று பேசக்கூடிய தலைப்பு. இது பேசக்கூடிய தலைப்பு எதற்காக? கிட்டத்தட்ட ரம்யாக்கள் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் ஒரு மாத ஒரு பிரச்சாரம். என்ன பிரச்சாரம்? ஐலவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலும் தென்காசி, நாகர்கோவில், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் என்று பல பள்ளிவாசல்களில் நம்மை இந்த கொள்கை சார்ந்த சகோதரர்கள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இதுல உங்க எல்லாருக்கும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த பிரச்சாரம் எதற்காக தொடங்கியது, என்ன காரணம், யாராவது சொல்ல முடியுமா? எதுக்காக இந்த பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது? யாராவது ஒரு பதில்? ஆமா, ஐலவ் முஹம்மது. திடீர்னு ஒரு பிரச்சாரம் வந்துருச்சு. இத நல்லா ஒத்து கவனிக்கவங்களுக்கு இந்த செய்தி தெரியும் எதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டோம் அப்படின்னு. அதான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா இந்த உலகத்துல இது சம்பந்தமாக நமக்கு அறிவு இருக்குதா? இது சம்பந்தமாக நமக்கு அந்த எதற்காக ஆரம்பிக்கப்பட்டோம்? ஏன்னா ஸ்கூல் படிக்கிறோம்னா அந்த பையனுக்கு தெரியும் ஏன் படிக்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பையன் வரும், ஏன் சும்மா வருமா, என்ன காரணம், எதுக்காக இந்த தொடர் பிரச்சாரம்? நார்த் இந்தியால ஏதோ பிரச்சனையாச்சு. என்ன பிரச்சனை தெரியுமா? ஐலவ் முஹம்மது என்ற போர்டு வச்சதுனால சில பிரச்சனை ஆச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், சரியான பதில் தான். உத்தரப்பிரதேசல கான்பூர் என்ற இடத்துல மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு கான்பூர். அந்த இடத்துல தான் இந்த முஹர்ரம் வந்தது இல்லையா, ஈத் மீலாது நபி அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு விதத்தான ஒரு வழிகேடு. அந்த வழிகேடில் அவர்கள் ஒரு போர்டு வைத்திருந்தார், ஐலவ் முஹம்மது அப்படின்னு. இதுக்கு எதிராக நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா சமீப காலமாக கிட்டத்தட்ட 4 செப்டம்பர் 2 மாசம் ஆகும் போது 4 செப்டம்பர் அன்னைக்கு அந்த முஹர்ரமுடைய அந்த மாதத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. என்னது? அந்த ஐலவ் முஹம்மது போர்ட அவங்க பேனரை கலட்டி அந்த போஸ்டரை கிழிச்சு இன்னும் யாரெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க, அதை யாரெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கு எதிராக ஒரு பெரிய சமூகத்துல அந்த நார்த் இந்தியால பாலிடிக்ஸ் அப்படி இறங்கி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இத ஐலவ் அவங்களுடைய கடவுள் என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது அந்த பிரச்சாரம். அதை எதிர்ப்பதற்காக தான், ஏன் நீங்க அப்படி ஆரம்பிக்கிறீங்க, நாங்க
இந்த தொடர் பிரச்சாரம். இதான் காரணம். இது இந்தியாவில் நடந்தாலும் அந்த உணர்வு நமக்கும் இருக்குது. நாங்களும் அந்த நபியை நேசிக்கின்றோம் என்ற அந்த தொடர் பிரச்சாரத்துக்காக தான் இன்று நாங்கள் அதில் உட்கார்ந்து இருக்கிறோம், முதல் பங்காக இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால், தலைப்புக்கு உள்ளார போவதற்கு முன்னால் ஒரு சிறிய வேண்டுகோள், சிறிய ஒரு தெளிவு தான். என்ன தெரியுமா? ஐ லவ் முஹம்மத் போர்டு எழுதி வச்சுட்டா நம்ம ஒரு நல்ல முஸ்லிமா இருக்க முடியாது. அல்லது ஐ லவ் முஹம்மது என்ற போர்டு நம்மளுடைய வீட்டுக்கு வெளியோ பள்ளிவாசல் வெளியில வச்சுட்டா நம்ம ரசூலுல்லாஹ் அதிகம் நேசிக்கணும் அந்த லெவல் தெரிகிற போது கிடையாது. யார் கொடுக்கிறாங்களோ அவங்க தான் நேசிக்கிறாங்க அப்படின்னு கிடையாது. யார் அதிகமா நேசிக்கிறாங்க அப்படின்னா, இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க சம்பந்தமா. ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் தன்னுடைய தூதரை நேசிக்கிறான் என்று சொன்னால் 10 அடையாளங்கள் இருக்க வேண்டும். 10 அடையாளங்கள். ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறான் என்று சொன்னால் என்னென்ன அடையாளங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல அவங்க ஒவ்வொன்றா சொல்றாங்க. அதுல சுருக்கமா நம்ம இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாயால் மட்டும் சொல்ல மாட்டோம், அதை செயலாக கொண்டு வரும். சொல்ல போனால் ஐ லவ் முஹம்மது என்று இந்த தொடர்பச்சாரம் வெறும் போர்டு அளவுக்கு இருக்கக்கூடாது. என்னுடைய வீடுகள் இருக்கு, என்னுடைய பள்ளிவாசல்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய என்னென்ன சுன்னாக்கள் விடப்பட்டிருக்கிறதோ ஒரு பட்டியல் எடுத்து இதை நம்ம தொடர் பிரச்சாரம் செய்யணும். இப்படி ஆரம்பிக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் இன்றைய காலகட்டத்தில் எதெல்லாம் விடுபட்டதோ மக்கள் அதை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதை செய்யாம விட்டுட்டாங்க. அதை நான் ஆரம்பிக்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக நேசித்து கொள்ளக்கூடிய அடையாளமாக இருக்கும். ஏன்னா ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் ஒரு ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே. அப்ப ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தஸ்தீக்கும் பில் லிசான், வெறும் நாவால சொல்வது கிடையாது, இக்ராரும் பில் லிசான் மட்டும் கிடையாது, வஅமலும் பில் ஜவாரிஹ், தன்னுடைய செயல்களால் அதை வெளிப்படுத்துகிறது. இதுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தௌஹீத். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நம்பிக்கையிலும் இதேதான். அல்லாஹ்வை நாங்கள் ஒரே ஒரு கடவுள் என்று வணங்குகின்றோம், நம்புகின்றோம், அந்த ஈமான் இருக்கிறது என்று சொன்னால் இக்ராரும் பில் லிசான், நாவால நாங்க அதை ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் வஅமலும் பில் ஜவாரிஹ், நம்மளுடைய கைகள் அதற்கு சாட்சி சொல்லணும், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய கால்கள், நம்மளுடைய உடல்கள் அதற்கு சாட்சி சொல்லணும். அது எப்படி? அதான் இரண்டாவது தூண் இஸ்லாத்திலே தொழுகை. ஒரு மனிதன் தொழுதான் யாருக்கு தொழுவார்? அல்லாஹ்வுக்காக தான். ஒரு மனிதன் சஜ்தா செய்கின்றான், யாருக்கு செய்ய முடியும்? படைத்த இறைவனுக்கு தான் செய்ய முடியும். அப்ப நமக்கு வெளிக்காட்டுகின்றான் என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான். அப்ப அதுதான் அமலும் பில் ஜவாரிஹ், அமல்கள் மூலமாக வெளிப்படுத்தும். அப்படிதான் ரசூலுல்லாஹ் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தை நம்மளுடைய அமல்கள் மூலமாக வெளிப்படுத்துமே தவிர நாவால மட்டுமே வெளிப்படுத்துவது கிடையாது. நாவால இருந்தால் மட்டும் போதும் அப்படியும் கிடையாது, நாவால் இல்லாமல் இருந்தால் அதுவும் சரி அப்படியும் கிடையாது. நாவாலும் நாம் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் நம்முடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயம் மூன்றாவது விஷயம், உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது, நாவால அதை சொல்வது, மூன்று நம்மளுடைய அமல்கள் மூலமாக, செயல்கள் மூலமாக அதை வெளிப்படுத்துவது. இதான் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய மிக அழகான விளக்கம் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு பதில். அப்ப ரசூலுல்லாஹ் மீது இருக்கக்கூடிய ஈமானை நாங்கள் அமல்கள் மூலமாக எப்படி வெளிப்படுத்துவோம்? அதுதான் தலைப்பாக இருந்தது. நபிகளாரின் வாழ்முறை, அவங்களுடைய சுன்னத்துகள், அவர்களுடைய வழிமுறை என்னென்ன செய்தாங்களோ நம்மளுடைய வாழ்க்கையாக, நம்மளுடைய வழிமுறையாக மாற்றுவோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் என்னென்ன இருக்கிறது? காலையில எழுந்திரிச்சவுடன் நைட்டு இரவு தூங்கும் வரை என்னென்ன சுன்னாக்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு மனிதனுக்கு தெரிந்து விட்டால் அவன் ஒரு முஸ்லிம் எப்போதும் இபாதத்துல தான் இருக்கான் என்ற அர்த்தம். ஒரு முஸ்லிம் காலையில எழுந்திரித்தவுடன் இரவு நேரம் தூங்கும் வரை ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றினால் அவன் அன்றைய நாள் முழுவதும் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். இப்ப இன்னைக்கு பல பேருக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னான எத்தனை சுன்னாக்களை பின்பற்றுறது? நிறைய இருக்குது. நம்ம கேள்வி வரும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எண்ணிக்கை இல்லாம அவ்வளவு எண்ணிக்கையா இருக்குது, அவ்வளவு அதிகமா இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை படிக்கும் போதுதான் நமக்கு தெரியும், சிறிய சிறிய சாதாரணமான விஷயம் அது மனிதன் அடிப்படையில நம்ம செய்வோம், ஆனா அது சுன்னாவாக இருக்கும். எதுவும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னா என்ன? தபஸ்ஸும் வஜ்ஹு அஹீக பிஹி ஸதகா,
ஒரு சகோதரன் உன்னுடைய சகோதரனை பார்த்து சிரிப்பதும் ஒரு தர்மம். சாதாரண ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்யறாங்க, அவர் பார்த்து ஒரு சிரிக்க மாட்டோமா? நம்ம ஒரு சிரிப்போமா? நன்றி, ரொம்ப ரொம்ப உதவி செய்ய சிரிப்போமா இல்லையா? இது உள்ளத்தால வரல. ஆனால் ரசூலுல்லாஹி சுன்னா அடிப்படையில் வந்துச்சு அப்படின்னா அது நன்மை, தர்மம் செஞ்ச நன்மை. நம்ம இந்த உலகத்துல யாருக்காக வாழ்றோம்? அல்லாஹ்வுக்காக வாழ்றோம். ஆனால் யாருக்காக கஷ்டப்பட்டு யாருடைய பாதுகாப்புக்காக இருக்கிறோம்? நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய மனைவி மக்கள், நம்மளுடைய குடும்பத்துக்காக சம்பாதிக்கின்றோம். இதுவே சுன்னா அடிப்படையில் இருந்தா நன்மை. எவ்வளவு அழகாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்காக சம்பாதிக்கின்றான், அவன் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் தர்மம். சுப்ஹானல்லாஹ், யோசிப்பார். பாசத்துல தன்னுடைய மனைவிக்கு ஒரு உணவு சாப்பாடு ஊட்டுகின்றான், தர்மம், சதகா, நன்மை. அந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு அவன் எவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு வட்டி பக்கம் போகாமல் இருக்கின்றான், நன்மை. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நன்மை செஞ்சாதான் நன்மை. அப்படி இல்லை, தீமை பக்கம் போகாமல் இருந்தாலே நன்மைதான். எப்படி? தீமை பக்கம் போகாமல் இருந்தாலே அதுவும் நன்மைதான். எனக்கு பொய் சொல்லக்கூடிய நேரம் இருக்குது, நான் பொய் சொன்னா தப்பிச்சு கொள்ளலாம், ஆனாலும் பொய் சொல்லல, நன்மை. எனக்கு திருடக்கூடிய பழக்கம் வருது, அதை பார்த்தா திருடணும் ஆசை வருது, கண்ணுக்கு முன்னால் இருக்கு, ஆனா திருடல, கண்ட்ரோல் இருக்கு, நன்மை கிடைக்கும். இதே கேள்விதான் ரசூலுல்லாஹ் கிட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு ஆண் ஒரு பெண்ணும் திருமணமாக இல்லறத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கும் நன்மை என்று ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு சஹாபாக்கள் கேட்கிறார், இதுக்கும் நன்மையா ரசூலல்லாஹ்? ஒரு ஆண் ஒரு பெண் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி இல்லறத்தில் ஈடுபடுறாங்க, இதுக்கும் நன்மையா? அல்லாஹ் அழகான பதில் சொன்னாங்க, இதே ஹலால் முறையில் இல்லாம அவனுடைய ஆசை ஹராம் முறையை வெளிப்படுத்தினால் அது பாவம் தானே. அப்ப ஹலால் முறையில் அவன் சம்பாதிக்கும் பொழுது, ஹலால் முறையில் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தும் பொழுது அல்லாஹ் அதற்கு ஏன் நன்மை கொடுக்க மாட்டான்? அப்ப இப்படி ஒவ்வொரு செயலிலும் நாங்கள் சுன்னாவை எதிர்பார்த்து நம்முடைய அமல்களை செய்தால் நன்மையுடைய வரிசை, நன்மையுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும். அப்ப இப்படி நம்ம ஆரம்பிக்கணும். அப்ப காலையில் எந்திரிச்சவுடன் என்ன டைம் ஆகுது, என்ன நோட்டிபிகேஷன் பார்க்காம அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர் என்ற துஆவோடு ஆரம்பிப்பது. ஒது செஞ்சு விட்டு ஃபஜ்ருக்கு தொழுது விட்டு அதற்கு பிறகு வந்து மனைவி மக்களோடு பேசிக்கொண்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்பது, இப்படி நம்மளுடைய அமல்களை ஆரம்பித்தால், காலை நேரம் ஆரம்பித்தால் நன்மைகள் அதிகமாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுடைய நேரம் எப்படி ஆகுது? நான் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் சேர்ந்து சொல்லக்கூடிய உபதேசம் தான், நம்மளுடைய நேரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய வேலை எத்தனை மணிக்கு இருக்குதோ அப்ப அதுக்கு முன்னாடி தான் நான் எந்திக்கிறது. 8 மணிக்கு ஆபீஸ்னா 7 மணிக்கு எந்திரிச்சு 7:30 மணிக்கு எந்திக்கிறது. 6 மணிக்கு ஆபீஸ்னா 5:30 மணிக்கு எந்திக்கிறது. ஃபஜ்ருடைய நேரமாக இருந்தாலும் தொழுவாம ஆபீஸுக்கு போகுது. இன்னைக்கு ஆபீஸ் லீவுனா ஃபஜ்ருக்கும் லீவு நினைச்சு தூங்குவது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப இப்படி இருந்தால் நான் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபியை நேசிக்கக்கூடிய சமுதாயமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. வெளிப்படையாக ஐடம் முஹம்மது என்று எழுதிவிட்டால் போதாது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த முஹம்மத் வெளிப்படையாக வர வேண்டும். நம்முடைய செயல்கள் மூலமாக அது தெரிய வேண்டும். நான் நம்முடைய தூதரை எவ்வளவு நேசிக்கிறேன். அப்ப அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வசனம் சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். அந்த அரபி படிக்கும் பொழுது நமக்கு அந்த வார்த்தையுடைய அந்த அர்த்தம் தெரியும். உஸ்வத்துன் ஹஸனத்துன், வெறும் மாடல் கிடையாது, ஹஸனத்துன் அழகிய. அது ஹஸனா இன்னொரு அழகு என்ன தெரியுமா? ஹஸனா என்று சொன்னால் வெறும் அழகு அல்ல, எல்லாத்தையும் விட அழகு. அதுதான் அந்த அர்த்தம். ஹசன் அப்படின்னு சொன்னா என்ன? அழகான. அஹ்சன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பேர் அஹ்சன் என்ன? அதை விட அதிகமாக அழகான. கைருல் ஹதீஸி அஹ்சன் என்ற வார்த்தை எல்லாரும் அடிக்கடி சொல்லுவாங்க. அப்ப அதை விட அதிகமாக ஹஸ்ஸான் அப்படின்னு வார்த்தை இருக்கு. அதை விட பெரிய அழகு ஹஸனத்துன். இதுவும் எல்லாத்தையும் விட அதிகமாக அழகிய முன்மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. யார்?
அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் இதை நான் பின்பற்ற முடியாது, இது மனித நேயத்துக்கும் மனிதர்களுக்கு எதிரானது, அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்துக்கு எதிரானது என்று ஒரு சம்பவத்தையும் சொல்ல முடியாது. வரலாற்றிலே அப்படிப்பட்ட ஒரு காரியம் அல்லாஹ் ஒருபோதும் செஞ்சது கிடையாது. ஒரு கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளையாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், அவர் ஒரு ஆசிரியராக இருந்தாலும், மாணவனாக இருந்தாலும், குடும்ப தலைவராக இருந்தாலும், ஒரு வீரனாக இருந்தாலும், ஒரு படைத்தலைவனாக இருந்தாலும், சமூகத்தில் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும், சமூக தலைவராக இருந்தாலும், எல்லோருக்கும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி. யார் சொல்லுகிறார்? அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனா அடுத்த வசனம் என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தை அந்த வசனத்துல லிமன் கான, யாருக்காக? அந்த அழகிய முன்மாதிரி எல்லாருக்கும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முன்மாதிரி யாருக்கு? அதே காஃபிர்களுக்கும், முஸ்லிம்களுக்கும், இந்த நசாராக்கள், யஹூதிகள், ஈசாயிகள், நமக்கும் எல்லாருக்கும் தான் அழகிய முன்மாதிரி. ஆனால் யாருக்கு பயன்படுவார்கள், யார் அதை பின்பற்றுவார்கள்? லிமன் கான யர்ஜுல்லாஹ, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு. நாளை மறுமையில் நான் எப்ப அல்லாஹ்வை சந்திப்பேன்? யர்ஜுல்லாஹ் வல் யௌமல் ஆகிர், அந்த மறுமை நாள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி. இது மட்டுமல்ல, இன்னொரு பதில் அவர்களுக்கும் இந்த அழகிய முன்மாதிரி. யாரு? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக நினைப்பு வைக்கக்கூடியவர்கள். ஒரு மனிதன் யாரை அதிகமாக நேசிப்பானோ அவன்தான் அதிகமாக யோசிப்பான். நேசிப்பவர்களை தான் யோசிப்போம். பக்கத்துல போகக்கூடியவர்கள் யாரோ ஒருவர், அவரை பத்தி கவலைப்படுமா? இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன சாப்பிடுவாரு, எப்பயாச்சும் கவலைப்படுமா? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, எங்க போறாரு, ஏன் போறாரு, அதை பத்தி நான் ஏன் கவலைப்படும்? அப்படிதான் ஒரு மனிதனுடைய இயல்பு. ஒருவரை நேசித்தால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை நேசிக்கும் பொழுது, பிள்ளை பத்திரமா போகுமா போகாதா, வண்டி கிடைக்குமா கிடைக்காதா, திரும்பி வருவானா மாட்டானா, அவனுக்கு வேலை கிடைச்சதா இல்லையா, மதியம் சாப்பிட்டானா இல்லையா, கவலை யாருக்கு இருக்கும்? நேசித்தவர்களுக்கு தான் இந்த கவலை. அதே போல அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வுடைய நினைவுகளை வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி சாப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தாங்க, இப்படி எல்லாம் ஒவ்வொரு சுண்ணாக்களையும் தேடி கண்டுபிடிச்சு அமல்ல கொண்டு வரணும்னு ஆசை இருக்கும். ஆனா நமக்கு என்ன ஆசை தெரியுமா? அந்த நடிகை இப்படி ஹேர் ஸ்டைல் வைக்கிறான், புது படத்துக்கு ஹேர் ஸ்டைல் மாத்திட்டான், அவருடைய போடக்கூடிய ஷூவை பாருங்க, அதை இப்ப நான் வாங்க போறேன். நம்மளுடைய பெற்றோருக்கு நம்மளுடைய பிள்ளைக்கு தான் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த கிரிக்கெட் வீரனை பாரு, அந்த ஒரு கட்சி தலைவனை பாரு, அந்த ஒரு நடிகனை பாரு, அந்த எப்படியோ இருக்கக்கூடிய ஒரு காஃபிர், ஒரு விபச்சா, அவனை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை ரோல் மாடலாக நாம் கற்றுக் கொடுக்கணும். இருக்குதா இல்லையா? ஒரு ஹீரோ எப்படி இருக்கிறான், நீ எப்படி இருக்க? ஒரு ஹீரோ மாதிரி இருக்கிறான். இந்த வார்த்தை எத்தனை தடவை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். இன்னைக்காவது ரசூலுல்லாஹ் மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிப்போமா? ரசூலுல்லாஹ்வை சுன்னாவோடு பின்பற்றக்கூடிய நல்ல முஸ்லிமா இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கோமா? அப்ப நமக்கே ரசூலுல்லாஹ் மீது நேசம் வராத போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எப்படி வரும்? ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கும். இந்த வீட்டிலும் வெளிப்படும். ஒரு தந்தையாக இருந்து, கணவனாக இருந்து, குடும்ப தலைவனாக இருந்து, வீட்டுடைய தலைவனாக இருந்தாலும் கட்டளிடுவார். ரசூலுல்லாஹ் பிடிச்ச சாப்பாடு வாரத்தில் ஒரு முறை, இரண்டு முறையோ ஆக்குவோம். ரசூலுல்லாஹ்க்கு பிடிச்ச உணவை பரம்பரை சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா தாடியை வளர்ப்போம். ரசூலுல்லாஹ் மாதிரி தூங்க ஆசைப்படுவோம் அப்படின்னு கட்டளை இடுவார். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை, பாவத்தை பார்த்தாலும் தடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள், முஸ்லிம் பெற்றோர்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும். இப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு ரசூலுல்லாஹை நேசிக்கின்றோம் என்று வாயால் சொன்னால் போதாத சகோதரர்களே, அமலில் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹை நேசிக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்மை விட ரசூலுல்லாஹை நேசிக்கக்கூடிய தன்மை யாருக்கு அதிகமா இருக்கு தெரியுமா? இப்பதான் இஸ்லாத்தை படிச்சு வெளியே வந்திருக்கும், உள்ளுக்குள்ள இஸ்லாத்துக்கு வந்திருப்பான், அவனுக்கு இருக்கும். நான் உங்களால் படிக்கும் பொழுது ஒரு புத்தகம் படிச்சிருந்தேன். இந்த புத்தகம்
இப்ப படிச்சாலுமே அவ்வளவு அழகியா வரும். என்ன புத்தகம் தெரியுமா? நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். உருதுல இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய புக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய உண்மையான சம்பவங்கள், எப்படி அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க, இஸ்லாத்துல வந்த பிறகு இது எப்படியெல்லாம் அவங்க தன்னுடைய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. தமிழ்ல எழுதணும்னு எனக்கு ஆசைதான் சொல்லலாம். உருதுல படிக்கும் பொழுது அவ்வளவு அழகாக அவர்கள் ஒவ்வொரு சம்பவமும் அப்படியே தானா கண்ணிலிருந்து தண்ணி வரும். அது ஒரு சம்பவம் படிக்கும் பொழுது ஒரு இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சகோதரர் வட மாநிலத்தில் வாழக்கூடியவர், அவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை படிக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படித்த பிறகு ரசூலுல்லாஹ் மாதிரியே ஆகணும்னு அவ்வளவு ஆசை. அந்த நேரத்துல ஒரு டெய்லர்கிட்ட போறாங்க. ஒரு நேரம் ஒரு டெய்லர்கிட்ட போய் துணி தைக்கணும்னு சொல்றாங்க. டாக்டர் அந்த டெய்லர் எப்படி துணி தைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி முடிச்சு டெய்லர் கிடைச்சே கேட்கிறாரு, துணியில ஜேப் எங்க வைக்கணும், பாக்கெட் எங்க வைக்கணும் கேட்கிறாரு. அவர் உடனே என்ன பண்றாரு, ரசூலுல்லாஹ் எங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த ஆசை யாருக்கு இருக்கும்? அவரை பத்தி அதிகமா யோசிச்சாதான் அந்த சந்தேகம் வரும். ரசூலுல்லாஹ் எப்ப தூங்கி இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் எப்ப எங்க ஜேப வச்சிருப்பாங்க, எல்லாமே யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் மீது அதிகமா ஆசை இருக்கு. அந்த பாசம் அவருக்கு அதிகமா அவருடைய உள்ளத்துல வெளியே வந்துகிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹ் மாதிரி செய்யலாம், ரசூலுல்லாஹ் மாதிரி படிக்கலாம், ரசூலுல்லாஹ் மாதிரி தூங்கலாம், ரசூலுல்லாஹ் மாதிரி பேசலாம். அந்த ஆசை அவருக்கு இருக்குது. ஆனா முஸ்லிமாக பிறந்து ஏதோ நமக்கு விராசத்துல சுத்து கிடைச்ச மாதிரி, இஸ்லாம் கிடைச்ச மாதிரி ரசூலுல்லாஹ் மீது எந்த அன்பும், எந்த பாசமும், எந்த ஒரு நேசமும் இல்லாமல் வெறும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நாங்கள் இருக்கின்றோம். ரசூலுல்லாஹை பின்பற்றக்கூடிய முஸ்லிமாக நாங்கள் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுடைய உருவப்படத்தை வரையும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய கார்ட்டூனை உருவாக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய படங்கள் ரசூலுல்லாஹ் பற்றி உருவத்தை உருவாக்கி ஒரு படங்களாக வெளிவரும் பொழுது, அல்லது ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கும் பொழுது, இப்படி எல்லாம் பொது இடத்துல சொல்லும் பொழுது முஸ்லிம்கள் ஒரு இதே மாதிரி ஒரு பெரிய தொடர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். என்னன்னு, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மாதிரி விமர்சிப்பது தப்பு, ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்கின்றோம், நீங்க எப்படி ரசூலுல்லாஹ் பத்தி தப்பா சொல்ல முடியும் அப்படின்னு முஸ்லிம்கள் தான் ஒவ்வொரு ஊர்லயும் கொந்தளிக்கிறாங்க. இதுதான் உண்மை. இப்ப பிரான்ஸ்ல இப்ப சமீப காலமா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. முஸ்லிம்கள் எல்லா இடங்களிலுமே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மை சம்பவம் என்ன தெரியுமா, உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, அவர்கள் எல்லாம் வெறும் வாயால தான் விமர்சிக்கிறாங்க. நான் நம்ப மட்டும்தான் முஸ்லிம்கள் செயல்தாலும் ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கின்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வட்டி வாங்காதீங்க, நாளைக்கு மறுமையில நானும் உங்களோட போர் செய்வேன், வட்டி வாங்கலாம். ஆனா நம்ம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, கஷ்டமே இல்லை இருந்தாலும் சரி, ஒரு ஆசைக்காச்சும் வட்டி வாங்கணும். தெரியும் வட்டி ஹராம், ஆனாலும் பேங்க் தேர்தலை நாம் என்ன பண்றது, காரணம் ரசூலுல்லாஹ் விமர்சிக்கின்றோம். பெயர் நம்ம என்ன வைக்கிறோம், முகமது அப்துல்லா, முகமது ஜாபிர். ஆனா என்ன நியூஸ்ல பார்க்கிறோம், இதே முகமது ஜாபிர் போதை பழக்க வழக்கங்களில் சிக்கிக் கொண்டார், போலீசார் அவர்களை கைது செய்துவிட்டது. அல்லாஹ் அக்பர். அதே முகமதுடைய பெயர் வைத்து ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கின்றார் தன்னுடைய செயல்கள் மூலமாக. இதுதான் ரசூலுல்லாஹ்வை நேசிப்பதா? இதுதான் ரசூலுல்லாஹ்வை மஹப்பதா? எந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் மதுவை ஹராமாக்கினார்களோ, மது ஹராம் என்று சொல்லி தடுத்தார்களோ, அதே முஹம்மது என்று பெயர் வைத்து இன்று சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தை விமர்சிக்கின்றான் தன்னுடைய அமல்கள் மூலமா. நீங்க என்ன சொல்றது, நான் செய்வேன், நான் அந்த ஹராம செய்யறது என்ன யார் தடுக்க போறா அப்படின்னு நம்ம விமர்சிக்கணும் ரசூலுல்லாஹ். அப்ப இது ரசூலுல்லாஹ் உண்மையான ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு நேசம் கிடையாது. உண்மையான நேசம் உள்ளத்திலிருந்து வரும். உள்ளத்திலிருந்து வருகிறது அதனுடைய வெளிப்பாடு நம்முடைய செயல்கள் தெரியும். ரசூலுல்லாஹ்வை எங்க பெயர் எடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நம்முடைய வார்த்தை நாம் தானாக வரும். ஒரு தடவை மிஸ் ஆனா உள்ளத்துல அப்படியே ஏதோ தோணும், ஏதோ தப்பா செஞ்சுட்டோமே. ஏன், நான் ரசூலுல்லாஹ்வை பெயர் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஸலவாத் ஓத முடியல. எப்படி உலமா அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் பாங்கல சொல்லப்பட்டாலும்
அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் அவ்வளவு கண்ணியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷுக்கு கீழே ரசூலுல்லாஹ்வை சஜ்தா செய்யக்கூடிய அந்த நேரில் பார்க்கின்றான் அல்லவா? இந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ்வின் தூதர் சஜ்தாவில் இருந்து பிரார்த்தனை செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள். மறுமை நாளில் அல்லாஹ் சொல்வான், இர்ஃபா யா முஹம்மத், உன்னுடைய தலையை உயர்த்துங்கள் முஹம்மதே, நீங்கள் இதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் சரி, யாருக்கு சிபாரிசு செஞ்சாலும் சரி, உங்களுக்காக அவர்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்தில் நான் அனுப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக், உன்னுடைய நினைவை நாங்கள் உயர்த்துவோம். இது அல்லாஹ் பொறுப்பெடுத்து விட்டார். வெறும் ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் மட்டுமே இன்று எத்தனை கோடி மக்கள் அதிகமாக பெயர் வைக்கப்பட்ட, உலகத்திலே அதிகமாக பெயர் வைக்கப்பட்ட பெயர் முதலிடத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் இப்னு கய்யிம் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் எங்கே வந்தாலும் சரி, எங்கே கேட்டாலும் சரி, எங்கே எழுதினாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சுருக்கமான ஒரு தரூது ஸலவாத்தாவது ஓதி எழுதி அதுக்கப்புறம் தான் அடுத்த வார்த்தை பேசுவார்கள். இது ரசூலுல்லாஹ்வுடைய மீது இருக்கக்கூடிய முஹப்பத்துடைய வெளிப்பாடு என்று சொல்லுகிறார்கள். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் மீது அதிகமான நேசம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய சுன்னாக்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் நமக்கு தெரியல அப்படின்னு நம்ம இருக்கணும். ஆனா சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை அப்படியே சின்ன சின்னதா எழுதி வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஷமாயில் திர்மிதி அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் புத்தகம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய முழு உருவம் எப்படி இருந்ததுன்னு ஒரு ஹதீஸ் புத்தகமாக, ஒரு ஹதீஸாக எழுதப்பட்டிருக்கு. திர்மிதியில ஒரு இது சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீசுகள் இருக்கு, தொடர் ஹதீசுகள் இருக்கு. என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹ்வுடைய முடி எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய மூக்கு, கண், வாய், காது, முடி, ரசூலுல்லாஹ்வுடைய கை, ரசூலுல்லாஹ்வுடைய உருவம், உடல், அவருடைய எடை எப்படி இருக்கும், அவருடைய பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும், பேசக்கூடிய தன்மை எப்படி இருக்கும், அவர் நடந்தால் எப்படி நடப்பார்கள், இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸ் எடுத்து படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் நடந்தால் அதிகமாக சீக்கிரமாக நடப்பார்கள். நாங்கெல்லாம் சஹாபாக்கள் பின்னால் இருக்கும், அவ்வளவு அதிகமாக சீக்கிரமாக ஓடுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முடி காதளவு இருக்கும். சில ஹதீஸ்களில் தோல் வரைக்கும் இருந்ததாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கை அவ்வளவு மென்மையான சாஃப்டாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தின் அழகு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கும் பொழுது அவ்வளவு வர்ணிக்கிறாங்க. நான் ஒருமுறை கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள், நான் ஒரு முறை கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். முழு நிலா, அந்த நேரத்தில் நிலாவையும் அந்த பிறையையும் பார்த்து ரசூலுல்லாஹையும் பார்த்து இரண்டத்திலையும் எது அழகு என்று சொல்லும் பொழுது கடைசியாக என்னுடைய தூதர் முஹம்மது நபி அவர்களுடைய முகம்தான் அதிகமாக அழகு என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய நடை, உடை எல்லாமே ஹதீஸ்ல இருக்குது. இன்னும் சொல்ல போனா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் தொழுகை எப்படி இருக்கும், தொழுகையில கால் சஜ்தா செய்வோம், சஜ்தால கால் விரல் கிப்லாவை நோக்கி இருக்கும். அவ்வளவு நுணுக்கமாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பேணக்கூடியவராக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தின் போது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், திர்மிதி அபூதாவுத் வரக்கூடிய செய்யாத ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய தாடியில் 20 வெள்ளை முடிகள் நான் என்னுடைய கண்ணால் பார்த்து எண்ணினேன். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நேசிப்பாங்க இந்த சஹாபாக்கள், எவ்வளவு சுன்னஹை பின்பற்ற வேண்டும் என்று ஆசையோடு இருந்திருப்பாங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா கிடையாது. சின்ன சின்ன சுன்னாக்களை நாங்கள் வீணாக்கின்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய மணியின் பெயர் கேட்டா நமக்கு தெரியல.
ரசூலுல்லாஹ் பற்றி மனைவி பற்றி விமர்சிக்கும் போது நமக்கு பதில் சொல்லணும்னு ஆசை வருது. என்ன பதில் சொல்றது தெரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, ரசூலுல்லாஹ்வின் முதல் பிள்ளை யார்? என்ன பெயர் சொல்லுங்க பாப்போம். ஜைனப். வேற யாராவது? ரசூலுல்லாஹ்வின் முதல் பிள்ளை பெயர் ஒரு பதில் ஜைனப்னு சொன்னாங்க. வேற ரசூலுல்லாஹ்வின் முதல் பிள்ளை பேர் காசிம். அதனால்தான் அவர்களுக்கு ஒரு புனை பெயர் அபுல் காசிம், காசிமின் தந்தை. எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும் இது? ரசூலுல்லாஹ்வின் கடைசி மனைவி பேர் என்ன? மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா. எத்தனை முஸ்லிம் இளைஞர்களுக்கு தெரியும் இது? அப்ப நம்ம நாவாக முகமது நபியை நேசிக்கணும் என்று சொல்லணும், நம்மளுடைய அமல்கள் கிடையாது. எப்ப மாறுமோ, உங்களுடைய அமல்கள் மூலமாக எப்ப ரசூலுல்லாஹ்வை நாங்கள் நேசிக்க ஆரம்பிப்போமோ அப்பதான் நாங்கள் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபியுடைய சமுதாயமாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவையும் நேசிக்க ஆரம்பிப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அமல்படுத்த ஆரம்பிப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை அமல்படுத்த ஆரம்பித்தால் இதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இதனுடைய பலன்கள் ஒரு பட்டியல் போட்டு போகலாம். முதல் பட்டியல் என்ன? முதல் விஷயம் என்ன? அல்லாஹ் நம்மை நேசிப்பார். ஒவ்வொரு நேரத்திலும் இந்த ஹதீஸ் குர்ஆன் வசனத்தை நம்ம சொல்றோம். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லகும் ذுனூபகும் வ யத்கிலுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார். அந்த வசனத்தை படிக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? நபியே நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்று சொன்னால் என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். என்னை பின்பற்றுங்கள். ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேசமே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவில் தான் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினால் தான் அல்லாஹ்வுடைய நேசமே கிடைக்கும். வெறும் நேசம் கிடைக்காது. யக்ஃபிர் லகும் ذுனூபகும். உங்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடுத்தது என்ன? வயதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அல்-அன்ஹார். கால்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமான சொர்க்கம் உங்களுக்கு அல்லாஹ் பரிசாக கொடுப்பார். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடியவருக்கு. இதெல்லாம் மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கூலிகள். ஆனால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் பல மார்க்கறிஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கும். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிச்சு சுன்னாவை பின்பற்றினால் ரசூலுல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய கனவில் கிடைக்கும். புரிஞ்சுதா? ரசூலுல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் நம்முடைய கனவில் கிடைக்கும். பல மார்க்கறிஞர்கள் இதை படித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன உண்மையான ஹதீஸ், சரியான ஹதீஸ், எவர் என்னை பார்த்து விட்டார்களோ அவர் என்னையே பார்த்ததால வேற யாரும் பார்க்க என்னுடைய உருவத்தை ஷைத்தான் எழுத முடியாது. ஆனால் இதுலயும் சில விளையாட்டு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன், ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க அந்த தர்காவுக்கு போங்க, இவங்க கிட்ட போங்க, இல்ல என்ன வணங்குங்க அப்படின்னு விளையாடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. சரி, ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க? ரொம்ப பலமா இருந்தாங்க. முகம் எப்படி இருந்தது? தாடி இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு தாடி இல்லை, கண்ணோட பார்த்தார். அப்ப ரசூலுல்லாஹ்வை அவன் பார்க்கவில்லை, ஷைத்தான் தான் பார்த்தார். ஷைத்தான் வேற உருவத்துல வந்து நான் தான் ரசூல்னு அவனை ஏமாத்திட்டான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான உருவம் இருந்தால் அது ரசூலுல்லாஹ் தான், வேற யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அந்த நேசம் எப்போ வரும் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்தால் நம்முடைய கனவில் ரசூலுல்லாஹ்வை பார்க்கலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஸஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய சரியான ஹதீஸ். கனவு 3 விதமானது. முதலாவது அருபியா அஸ்ஸாலிஹா மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய உண்மையான கனவு. அது சிலருக்கு முஃமின்களுக்கு நற்செய்தியாக இருக்கும், சிலருக்கு அதே நாளைக்கு என்ன நடக்குமோ சில விஷயங்கள் அல்லாஹ்விடங்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார். இது அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய முஃமின்களுக்கு உண்மையான கனவு. இரண்டாவது கனவு அருபியா மினஷ் ஷைத்தான், ஷைத்தானிடத்திலிருந்து வரும். பயமுறுத்துற மாதிரி, மரணத்தவர்கள் வந்த மாதிரி, யாரும் நம்மளை கொலை பண்ற மாதிரி, நம்ம எங்கேயோ கீழே விழுந்த மாதிரி, ஏதோ சம்பந்தம் இல்லாமதான் வரும். இதெல்லாம் ஷைத்தானிடத்திலிருந்து வரக்கூடிய வசோசாக. ஏன்னா ஷைத்தான உடல்ல மட்டும் இல்ல, நம்மளுடைய கனவுல வந்து நம்மளை தொந்தரவு பண்றக்கூடிய சக்தி இருக்கு.
மூன்றாவது, நம் மனம் எதை யோசிக்குமோ, நாம் எதை யோசிப்போமோ அதுதான் கனவில் வரும். நான் இங்க வேலைக்கு போகணும்னு தூங்கினா கனவுல வேலைக்கு தான் போயிட்டு இருப்பீங்க. நான் டூருக்கு போகணும்னா கனவுலையும் டூருக்கு தான் போயிட்டு இருப்பீங்க. நான் ரசூலுல்லாஹை பார்க்கணும், ரசூலுல்லாஹோடு இருக்கணும்னு ஆசையோடு தூங்கினா உண்மையான ரசூலுல்லாஹை கனவில் காணலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த சுன்னாவை பின்பற்றினால்தான் கிடைக்கும். ஒரு தாடி வைக்காம, தொழுவாம, பள்ளிவாசல் வராம, குர்ஆன் படிக்காம திடீர்னு எரிச்சது நான் ரசூலுல்லாஹ் பார்த்துட்டேன்னு சொன்னா சாத்தியமா? அவரை யாரும் நம்புவாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரை கனவில் பார்க்கக்கூடிய ஒரு வாக்கியம் இந்த உலகத்தில் கிடைக்கும் என்று சொன்னால் கனவில் அதற்கு ஒரே ஒரு அமல் செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ்வை சுன்னாவை பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ்வை சுன்னாவை பின்பற்ற ஆரம்பித்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வெற்றி, நாளை மறுமையில் வெற்றி. அல்லாஹ் சூரத்துல் ஆலி இம்ரான் வசனத்தில் கூறுகின்றார், வ அத்தீஉல்லாஹ வ ரசூல லஅல்லகும் துர்ஹமூன். அல்லாஹ்வை பின்பற்றினால், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்னொரு வசனத்தில் லஅல்லகும் துர்ஹமூன், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படும். அப்ப இந்த எல்லா வசனங்களும் எல்லா ஆதாரங்களும் நமக்கு என்ன சொல்ல புரிவைக்கிறது என்று சொன்னால், நாம் ரசூலுல்லாஹை நேசித்தால் தான் இந்த உலகத்திலும் நமக்கு நன்மை, வெற்றி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத், உதவி எல்லாம் கிடைக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹுடைய நேசம் எவ்வளவு முக்கியமானது என்ற விஷயம்தான். ஒரு சஹாபி என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தப்பு செய்யறாங்க. என்ன தப்பு செய்யறாங்க அப்படின்னா, அவர் மது போதையில் இருக்காங்க, அதிகமா மது அருந்தக்கூடியவர்களா இருக்காங்க. ஆனா திடீர்னு என்ன ஆகுது, எல்லா சஹாபையும் அவர் திட்டுறாங்க. எத்தனை தடவை நீங்க மது குடிப்பீங்க, எத்தனை தடவை நீங்க இதே தப்பான விஷயம் செஞ்சுட்டு இருப்பீங்க, மது ஹராமாக்கப்பட்டது தெரியாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபிய பல சஹாபாக்கள் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல சிலர் அவங்கள சபிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களை சபிக்காதீர்கள், அவர்கள் பாவமே செஞ்சிருக்காங்க. சஹாபிதான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அந்த சஹாபிகளுக்கு உண்டு, ஆனா பாவம் செய்வது பாவமும் உண்டு. அவங்க சஹாபி அந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பாவத்தை முடிஞ்சு மற்ற சஹாபாக்கள் திட்டும் பொழுது அதுக்கு ரசூலுல்லாஹ் எதுவும் சொல்லல, ஆனா சபிக்கும் பொழுது அவர்களை திட்டினார்கள், கண்டிச்சார்கள். சபிக்காதீர்கள், ஏன்? இவர் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரையும் நேசிக்கிறார், ரசூலுல்லாஹை சிரிக்க வைக்கிறார், அதனால இவரை சபிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு அந்த சஹாபி அந்த பாவத்தை விட்டுட்டார். இதான் ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த அன்பு, இந்த பாசம். ஒருவருக்கு ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக பாசம், அந்த அன்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த பாவத்துக்கு நம்ம வெளியே வந்துடுவான். ஏன்னா நாளை மறுமையில் நான் ரசூலுல்லாஹை பார்க்க வேண்டும், ரசூலுல்லாஹ்விடம் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உள்ளுக்குள்ளாக அதிகமாக தூண்டிட்டே இருக்கும். அந்த ஆசை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை படிக்க ஆரம்பிப்போம். ரசூலுல்லாஹுடைய சுன்னாவை அமல்படுத்த, செயல்படுத்த, தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வழிமுறை, ரசூலுல்லாஹுடைய வழிமுறை தன்னுடைய வழிமுறை ஆக்கிக்கொள்ள நாங்கள் முயற்சி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய இந்த வாழ்க்கையில் நாளை மறுமையில் வெற்றியை கொடுப்பான். நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹோடு இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் நமக்கு கிடைக்கும். ரஹ்மான் அனைவருக்கும் அருள் புரிவான. ஆமீன். வஅகுலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.